صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்நஹ்வுல் வாலிஹ் அப்படிங்கிற கிதாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல முஅரபு மப்னி அதனுடைய சட்டங்களை பற்றி நாம் படிக்கின்றோம். முஅரபுனா என்னது? அது ஒரு இஸ்மாக இருக்கும், மற்றதோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அசல் மப்னிக்கு, அதாவது மாலி, அம்ருல் ஹாதிரு, ஹர்ஃபு இவைகளுக்கு ஒப்பாகுவது கூடாது. இதுக்கு பேர் தான் முஅரபுன்னு சொல்லுவாங்க. முஅரபுடைய சட்டம் என்ன அப்படின்னா, ஆமில்கள் மாற மாற கடைசி என்ன செய்யும்? மாறிக்கிட்டே இருக்கும். இங்க பாருங்க, ஜாஅ ஸைதுன், ரஅய்து ஸைதன், மரர்து பி ஸைதின். இப்ப இதுல ஸைதுங்கிற வார்த்தை முஅரப். நம்ம ஏன் முஅரப்னு சொல்றோம்? ஸைது என்பது ஒன்று இஸ்மாக இருக்கிறது, இரண்டாவது மூன்றிலையும் இங்க ஜா என்பதின் பக்கம், இங்க ரைத் என்பதின் பக்கம், இங்க பா என்பதின் பக்கம் தர்கீப் சேர்க்கப்பட்டுள்ளது. மூன்றாவது இந்த ஸைதுங்கிற இஸ்மாகிறது மாலியான ஃபஅல் அல்ல, இவைகள் ஹர்ஃபும் அல்ல, அம்ருல் ஹாதிரும் அல்ல. அப்ப மப்னியில் அசலாக இவைகள் இல்லை. இந்த மூன்று ஷர்த்துகள் வர்றதுனால ஸைதுங்கிறத நம்ம என்ன செய்யறோம்? முஅரபுன்னு சொல்றோம். முஅரபுடைய சட்டம் என்ன? ஆமில்கள் மாற மாற கடைசியில் என்ன செய்யணும்? மாற்றங்கள் வர வேண்டும். ஜா வந்ததுனால ஸைதுன், ரைத் வந்ததுனால ஸைதன், பா வந்ததுனால ஸைதின். அப்ப ஆமில்கள் மாற மாற அவருடைய கடைசி என்ன செய்து? மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்ப அடுத்து பாருங்க, ஜாஅ மன், ரஅய்து மன், மரர்து பி மன். இந்த உதாரணங்களில் வரக்கூடிய மன் என்பது முஅரப் அல்ல, இது மப்னி. ஏன் மப்னி? பாருங்க, மண்ணுனா ஒருவன், அர்த்தம் இருக்கா இல்லையா? அர்த்தம் இருந்தா அது பேர் இஸ்மு. இரண்டாவது, மண் என்பதை ஜா என்பதின் பக்கம், இங்க ரைத் என்பதின் பக்கம், இங்க பா என்பதின் பக்கம் தர்கீப் இருக்கு. ரெண்டு ஷர்த் இருக்குது, ஆனா மூணாவது ஷர்த் இல்லாம போயிட்டு. என்ன இல்லாம போயிட்டு அப்படின்னா, அது ஹர்ஃபுக்கு ஒப்பாகுது. மண் என்பது இஸ்மாக இருந்தாலும் கூட யாருக்கு ஒப்பாயிட்டு? மப்னியுல் அசலில் வரக்கூடிய ஹர்ஃபுக்கு ஒப்பாகி விட்டது. அதனால இந்த ஒப்பு இருக்கின்ற காரணத்தினால் மண் என்பது மப்னியாகும். மப்னியா இருக்க போய்தான் ஃபாயிலா வந்தாலும் மண்ணுதான், மஃபூலா வந்தாலும் மண்ணுதான், மஜ்ரூரா வந்தாலும் மண்ணுதான். ஏராபுகள் மாறுபடுறான்னு பாருங்க. ஒருவன் வந்தான், ஒருவனை பார்த்தேன், ஒருவனை கடந்து சென்றேன். விளங்குதா? அப்ப மண் என்பது மப்னியாக இருப்பதினால்தான் ஆமில்கள் மாற மாற ஜானி மனு, ரைத்து மன, மரது பி மணி சொல்லவே கூட. ஆமில்கள் மாற மாற அவருடைய கடைசியில் என்ன செய்யாது? யாராபுகள் மாறவே செய்யாது. இப்ப கிதாபில் சொல்லப்பட்ட சில உதாரணங்களை நாம் பார்க்க போறோம். பாருங்க, ஐன, ஐன மன்சிலுக்க,
என்ன அர்த்தம்? ஐனா எங்கே, கேள்விக்குரிய ஒரு இஸ்மு, கேள்விக்குரிய ஒரு வார்த்தை. மன்சில்னா வீடு, கே அப்படின்னா முன்னால் உள்ள ஒரு ஆணை குறிக்கும், முன்னால் உள்ள பெண்ணை குறிப்பதாக இருந்தா மன்சிலு கி. ஒரு ஆண்கிட்ட கேட்கிறோம், உங்க வீடு எங்க இருக்குப்பா, உங்க வீடு எங்க இருக்கு. இதுல ஐன என்பது மபுனியான இஸ்மாக இருக்கும். ஐனு ஐனி அப்படின்னு என்ன செய்யாது, மாறவே செய்யாது. ஐன மஞ்சிலுக்க, உன்னுடைய வீடு எங்கே இருக்கிறது. அடுத்து பாருங்க, ஐன ததுகபு. என்ன அர்த்தம்? ரகபன சென்றான், ததுகபுல நீ செல்கிறாய், நீ எங்கே செல்கிறாய். இது ஐன என்பது அது இஸ்திஃபஹாமுடைய இஸ்மு, அது மபுனி, மோரமா என்ன செய்யாது, மாறவே செய்யாது. ஐனு ஐனி என்ன செய்யாது, மாறவே செய்யாது. அதுக்கு ஒரு உதாரணத்தை பாருங்களேன். இலா ஐன தசீரு, சாரண சென்றான், தகபனாலும் சென்றான், சார அப்படின்றாலும் சென்றான். இலா ஐன தசீரு, நீ எங்கே செல்கிறாய், அதாவது எதன் பக்கம் செல்கிறாய். இங்க பாருங்க, ஐன என்பதற்கு முன்னால ஒண்ணு வரல, ஒண்ணு வராம இருக்கும்போது ஐன என்பது எப்படிதான் இருக்குது, ஐன என்பதாகத்தான் இருக்கிறது. இங்க பாருங்க, இலா என்பது முன்னால வருது, இலா என்பது ஜார், ஜர் செய்யக்கூடிய ஹர்ஃபு. இலாவுக்கு பின்னால ஒரு இஸ்மு வந்துச்சு அப்படின்னா பாருங்க, இலா ஜெய்தின், இலா வந்ததுனால ஜெய்தின் ஜர் செய்யணும். இந்த இலா வந்ததுனால இலா ஐனின்னு சொல்லலாமா, தப்பா போயிரும். ஏன்னா இது மபுனியான இஸ்மு. முன்னால ரஃபு செய்யக்கூடிய ஆமில் வரட்டும், நசபு செய்யக்கூடிய ஆமில் வரட்டும், ஜர் செய்யக்கூடிய ஆமில் வரட்டும், ஐன என்பது எப்படிதான் இருக்கும், ஐன என்பதாகத்தான் இருக்கும். அதுல ஏராபுகள் கடைசி என்ன செய்யாது, மாறவே செய்யாது. காரணம் அது மபுனியான வார்த்தை. அடுத்த ஒரு உதாரணம் பாருங்க, ஜனல் ஃபல்லாஹு, ஜனா அல் ஃபல்லாஹு அல் குத்தின. ஜனானா என்ன அர்த்தம், பறித்தான். ஜனானா பறிக்கிறது, பூக்களை பறிக்கிறது, செடிகளை பறிக்கிறது, இதான் ஜனா, பறித்தான். அல்லது அறுவடை செய்தான், ரெண்டும் வச்சுக்கலாம். அறுவடை செய்தான் அப்படின்னே வச்சுக்கிறோமே. ஃபல்லாஹ் அப்படின்னா விவசாயின்னு அர்த்தம், குத்துன் அப்படின்னா பருத்தின்னு அர்த்தம். பாருங்க, விவசாயி பருத்தியை அறுவடை செய்தார். ஜனல் ஃபல்லாஹு, விவசாயி அறுவடை செய்தார். எதை அறுவடை செய்தார், அல் குத்தின, பஞ்சை அறுவடை செய்தார். ஃபல்லாஹுங்கிறது மோரபான இஸ்மு, குத்தினங்கிறது மோரபான இஸ்மு. ஜனா வர்றதுனாலதான் இந்த ஃபல்லாஹுன்னு வருது. மஃபுல் அடிப்படையில குத்தினன்னு வருது. இப்ப இந்த ரெண்டு மோரம் ஆமில்கள் மாற மாற கடைசி என்ன செய்யுது, மாறிக்கிட்டே இருக்கு. இப்ப ஜனா என்ற ஃபியல் ஆகிறது, அது மாலியான ஃபியல். மாலி முழுவதும் மபுனியாக இருக்கும். மாலியான ஃபியல் எந்த ஒரு காலகட்டத்திலும் மோரபாக வரவே செய்ய. இது ஜனையன் இருக்கும், ஃபத்தஹின் மீது மபனி. இதுக்கு முன்னால மா என்ற எழுத்து போட்டாலும் ஜனாங்கிறது ஜனாவாத்தான் இருக்கும். ஆமில்கள் மாற மாற கடைசி என்ன செய்யாது, மாறவே செய்யாது. மாலியான ஃபேல் ஃபத்தஹின் மீது மபனி வரும், அது மாதிரி கஸ்ரின் மீது மபனி வரும், லம்மின் மீது மபனி வரும், சுக்கூனின் மீது மபனி வரும். அந்த இடத்துக்கு தோதுவாக என்ன செய்யும், அந்த மபனிகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா அது என்ன செய்யாது, மோரபாக என்ன செய்யாது, ஆகவே செய்யாது. அப்ப ஜனல் ஃபல்லாஹு அல் குத்தின,
விவசாயி பருத்தியை அறுவடை செய்தார். இன்னொரு உதாரணம் பாருங்க. துஸ்னஉ துஸ்னஉல் மலாபிசு துஸ்னஉல் மலாபிசு மினல் குத்னி மினல் குத்னி. சனஅ அப்படின்னா செய்தான், சானிஉன் அப்படின்னா செய்யக்கூடியவன், மஸ்னூ அப்படின்னா செய்யப்பட்டது. இந்த போர்டை செஞ்சவருக்கு பேரு சானியை, இந்த போர்டுக்கு பேரு மஸ்னூ. ஏன்னா இது செய்யப்பட்டிருக்கிறது. சனஅ யஸ்னஉ, சுனிஅ யுஸ்னஉ. முலாரி மஜ்ஹூல், முஸ்தக்பில் மஜ்ஹூல் சொல்வாங்க. யஸ்னஉனா செய்வான், யுஸ்னஉனா செய்யப்படுவான், துஸ்னஉனா செய்யப்படும். அல் மலாபிஸ் மல்பஸ், மல்பஸ் அர்த்தம் ஆடை அல்ல லிபாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். மலாபிஸ் அப்படின்னா ஆடைகள், ஆடைகள் செய்யப்படும், தயாரிக்கப்படும் சொல்லிட்டு போயிருவோமே. ஆடைகள் தயாரிக்கப்படும். மினல் குத்னி, பருத்தியிலிருந்து ஆடைகள் தயாரிக்கப்படும். இந்த பாருங்க, துஸ்னஉங்கிறது முலாரியான ஃபெயல். முலாரியான ஃபெயல் வந்து மப்னி கிடையாது. அது என்னது? மோரப். ஏன் அப்படின்னா முன்னால லம் வந்து வச்சுக்கிடுவான். துஸ்னஉ எப்படி மாறிடும்? இந்த லம்மத்துக்கு போய் துஸ்னஉ மாறிடும். லன் அப்படின்னு வந்து வச்சுக்கிடுவான். நசபு செய்யக்கூடிய லன் வந்தா துஸ்னஉ மாறிடும். விளங்குதா? அப்ப ஆமில்கள் மாற மாற முஸ்தக்பிலான ஃபெயலுடைய கடைசியில மாற்றம் வருவதனால் அது என்னது? மோரப். மலாபிஸ்ங்கிறது இஸ்மு, மோரபான இஸ்மு, இஸ்முன் மோரபுன். ஏன்னா துஸ்னஉ வர்றதுனாலதான் மலாபிஸும் வருது. இங்க இன்ன வருதுன்னு வச்சுக்கிடுவோம், இன்னல் மலாபிசன் படிச்சிருவோம். பி வருதுன்னு வச்சுக்கிடுவோம், பில் மலாபிசின்னு சொல்லிடுவோம். குத்னா என்பதும் இந்த மின்னு வர்றதுனால குத்தினி ஜர்ரு வருது. அப்ப இது என்னதான்? இஸ்முன் மோரபுன். இப்ப பாக்கி இருக்குது மின். மின் என்பது ஹர்ஃபு. ஹர்ஃபுகள் எல்லாமே மப்னியில கட்டுப்படும். மின் என்பது பாருங்க, மின் என்பது சுக்கூனின் மீது மப்னி. இங்க ரெண்டு சுக்கூன் சந்திக்க கூடாதுங்கிறதுக்காண்டிதான் நே அப்படின்னு படிக்கிறோம். இந்த அசல் என்னதான் இருக்குது? அசலத்தான் பார்க்கணும். இடையில வந்து ஏறாப்ப பார்க்க கூடாது மப்னி மோரப்ல. அப்ப மின்னு தான் இருக்குங்க, சுக்கூனின் மீது மப்னி. ஹர்ஃபுகள் எல்லாமே என்ன செஞ்சிடும்? மப்னியாகத்தான் வரும். இந்த மாதிரி உதாரணங்களை நாம் அடிக்கடி பார்க்க வேண்டும். அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على